அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 157வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 5 முதல் 8 வரை. நீதிமொழிகள் அதிகாரம் 5. கற்பு நெறி தவறாமை. பிள்ளாய், என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து, என் அறிவுரைக்கு செவி கொடு, அப்பொழுது விவேகத்துடன் நடந்து கொள்வாய். அறிவு உன் நாவை காவல் செய்யும், விலைமகளின் பேச்சில் தேன் ஒழுகும். அவள் உதடுகள் வெண்ணெயினும் மிருதுவானவை, ஆனால் அவள் உறவின் விளைவோ எட்டியினும் கசக்கும். இருபுறமும் கூரான வாள் வெட்டுதலை ஒக்கும். அவள் கால் சாவை நோக்கி செல்லும், அவள் காலடி பாதாளத்திற்கு இறங்கி செல்லும். வாழ்வுக்கு செல்லும் பாதையை அவள் கவனத்தில் கொள்வதில்லை. அவளுடைய வழிகள் மாறிக்கொண்டே இருக்கும், அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. ஆகையால் பிள்ளாய், எனக்கு செவிகொடு, நான் சொல்வதற்கேற்ப நடக்க மறவாதே. அவளிடமிருந்து நெடுந்தொலைவில் இருந்து கொள். அவள் வீட்டு வாயிற்படியை மிதியாதே, இல்லையேல் பிறர் முன்னிலையில் உன் மானம் பறிபோகும். கொடியவர் கையில் உன் உயிரை இழப்பாய். அந்நியர் உன் சொத்தை தின்று கொழுப்பார்கள். நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்திற்கு போய் சேரும். நீ எலும்பும் தோளுமாய் உருக்குலைந்து போவாய். உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய். ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே. கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமல் போனேனே, போதித்தவர்களுக்கு செவி கொடாமல் இருந்தேனே. இப்பொழுது நான் மீளா துயரில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். பிறன் மனைவி நயவாமை. உன் சொந்த நீர்த்தொட்டியிலுள்ள நீரையே குடி, உன் வீட்டு கிணற்றில் உள்ள நல்ல தண்ணீரையே பருகு. உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா? உன் வாய்க்காலின் நீர் வீதியில் வழிந்தோட வேண்டுமா? அவை உனக்கே உரியவையாயிருக்கட்டும். அந்நியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே. உன் நீரூற்று ஆசி பெறுவதாக. இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு. அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான். அவளது மார்பகம் எப்போதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக. அவளது அன்பு உன்னை எந்நாளும் ஆட்கொண்டிருப்பதாக. மகனே, விலைமகளை பார்த்து நீ மயங்குவதேன்? பரத்தையை நீ அணைத்து கொள்வதேன்? மனிதனின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை. அவர்களுடைய பாதைகளையெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். பொல்லார் தம் குற்ற செயல்களில் தாமே சிக்கிக் கொள்வர், தம் பாவ வலையில் தாமே அகப்பட்டு கொள்வர். கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவர், தம் மதிக்கேட்டின் மிகுதியால் கெட்டழிவர். நீதிமொழிகள் அதிகாரம் 6. சில நல்லுரைகள். பிள்ளாய், உன் அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தால், அல்லது அந்நியர் ஒருவருக்காக பிணையாய் நின்றால், அல்லது உன் வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால், அல்லது உன் வாய் சொல்லிலேயே நீ பிடிபட நேரிட்டால், பிள்ளாய், உன்னை விடுவித்து கொள்ள இப்படி செய். நீ அடுத்திருப்பவரின் கையில் அகப்பட்டு கொண்டதால் விரைந்தோடி சென்று அவரை வருந்தி வேண்டிக்கொள். அதை செய்யும் வரையில் கண்ணயராதே, கண்ணிமைகளை மூடவிடாதே. நீ வேடன் கையில் அகப்பட்ட மான் போல் இருப்பாய், கண்ணியில் சிக்கிய குருவிக்கு ஒப்பாவாய். உன்னை தப்புவித்து கொள்ளப்பார். சோம்பேறியாயிராதே. சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும். ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். கயவனின் போக்கு. போக்கிரி அல்லது கயவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைவான். அவன் கண் சிமிட்டுவான், காலால் செய்தி தெரிவிப்பான், விரலால் சைகை காட்டுவான். அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதித்திட்டம் வகுப்பான், எங்கும் சண்டை மூட்டி விடுவான். ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும். திடீரென்று அழிந்து போவான், மீளமாட்டான். கடவுளுக்கு வெறுப்பானவை. ஆண்டவர் வெறுப்பவை 6, 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலிச் சான்று,
நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. கற்பு நெறி வழுவாமை. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி. தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை. உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள். நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும்போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும்போது உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கு. அறிவுரை என்பது ஒளி. கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. அவை உன்னை விலைமகளிடமிருந்து தேனொழுக பேசும் பரத்தமையிடமிருந்தும் விலகி இருக்க செய்யும். உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே. அவள் கண்ணடித்தால் மயங்கி விடாதே. விலைமகளின் விலை ஒரு வேலை சோறுதான். ஆனால் பிறன் மனையாளோ உயிரையே வேட்டையாடி விடுவாள். ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா? ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா? பிறன்மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே. அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான். திருடன் தன் பசியை தீர்க்க திருடினால் அவனை மக்கள் பெருங்குற்றவாளி என கருதாதிருக்கலாம். ஆனால் அவன் பிடிபடும் பொழுது 7 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். தன் குடும்ப சொத்து முழுவதையுமே கொடுத்துவிட நேரிடும். கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன். அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்து கொள்கின்றான். அவன் நைய நொறுக்கப்படுவான், பழிக்கப்படுவான். அவனது இழிவு ஒருபோதும் மறையாது. ஏனெனில் தன் மனைவி தனக்கே உரியவள் என்னும் உணர்ச்சி ஒரு கணவனிடம் சினவெறியை உண்டாக்கும். பழி தீர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கம் காட்ட மாட்டான். சரியீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவன் சினம் தணியாது. நீதிமொழிகள் அதிகாரம் 7. என் பிள்ளையே, என் வார்த்தைகளை மனத்தில் இருத்து. என் கட்டளைகளை செல்வமென போற்று. என் கட்டளைகளை கடைபிடி, நீ வாழ்வடைவாய். என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்து கொள்வாய். அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டுகொள். உன் இதய பலகையில் பொறித்துவை. ஞானத்தை உன் சகோதரி என்று சொல். உணர்வை உன் தோழியாக கொள். அப்பொழுது நீ விலைமகளிடமிருந்து தப்புவாய். தேனொழுக பேசும் பரத்தமையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய். ஒரு நாள் நான் என் வீட்டின் பலகனி அருகில் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்தபோது பேதைகளிடையே ஓர் இளைஞனை கண்டேன். மதிகேடனாக அவனை இளைஞரிடையே பார்த்தேன். அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் அவள் வீட்டை நோக்கி சென்றான். அது மாலை நேரம், பொழுது மயங்கும் வேளை. அந்த இரவிலே இருட்டும் நேரத்திலே அங்கே ஒரு பெண் அவனை காண வந்தாள். அவள் விலைமகளைப் போல உடுத்தி வஞ்சக நெஞ்சினலாய் வந்தாள். அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள், வெட்கத்தை ஒழித்தவள். வீட்டில் அவளது கால் தங்காது. அவள் நடுத்தெருவிலும் நிற்பாள், முச்சந்தியிலும் நிற்பாள், மூலை முடுக்குகளிலும் பதுங்கியிருப்பாள். அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமிலா துணிவுடன் அவனை பார்த்து, நான் பலிகளை படைக்க வேண்டி இருந்தது. இன்று நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றிவிட்டேன். அதனாலே தான் உன்னை காண வந்தேன். உன்னை ஆவலோடு தேடினேன், கண்டுகொண்டேன். என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன். எகிப்து நாட்டு வண்ண கம்பளம் விரித்திருக்கின்றேன். வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்க கலவையிட்டு என் படுக்கையை மனம் கமல செய்திருக்கின்றேன். நீ வா, விடியற்காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம். இரவு முழுவதும் காதல் ஆட்டத்தில் கழித்திருப்போம். என் கணவன் வீட்டில் இல்லை. நெடுந்தொலை பயணம் செய்ய புறப்பட்டு போய்விட்டான். அவன் பை நிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றான். முழு நிலா நாள் வரையில் திரும்பி வர மாட்டான் என்று சொன்னாள். இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்க செய்தாள். நயமாக பேசி அவனை மயக்கிவிட்டாள். உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான். வெட்டுவதற்கு இழுத்து செல்லப்படும் காளை மாட்டைப் போலவும், வலையில் சிக்கிக்கொள்ளப் போகும் கலைமானைப் போலவும், கண்ணியில் விழப்போகும் பறவையைப் போலவும் சென்றான். ஓர் அம்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான். ஆகையால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். உங்கள் மனத்தை அவள் வழிகளில் செல்ல விடாதீர்கள். மயக்கங்கொண்டு அவள் பாதைகளில் நடவாதீர்கள். அவள் பலரை குத்தி வீழ்த்தி இருக்கின்றாள். வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொன்றிருக்கின்றாள். அவள் வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி, சாவுக்கு இட்டு செல்லும் பாதை. நீதிமொழிகள் அதிகாரம் 8. ஞானத்திற்கு புகழுரை. ஞானம் அழிக்கிறதன்றோ?
மெய்யறிவு குரல் எழுப்புகிறதன்றோ? வழியருகிலுள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயில் அருகே நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரைத்து சொல்லுகிறது: மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, உணர்வை பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள், மிக தெளிவாக சொல்கின்றேன். நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன், ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகளெல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு, அறிவை அடைந்தோருக்கு அவை நேர்மையானவை. வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது, நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. நானே ஞானம், நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன், அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன், அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெள்ளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உயரத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகிலெங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர்.